யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற தமிழருடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் சித்தரிக்கின்ற மூலமாக இந்த முள்ளிவாய்க்காலினுடைய தினத்தை முன்னிட்டு எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினரால் இனப்படுகொலையினுடைய தடங்கள், அதாவது நினைவாயுதம் என்ற பெயரில் கண்காட்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 14/5/2025 புதன்கிழமை தொடக்கம் 18/5/2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வரையான பகுதியில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பிரதான வளாகத்தில் கைலாசபதிக்கு அருகில் இந்த கண்காட்சி இடம்பெற்று வருகின்றது. இந்த கண்காட்சியை நீங்கள் பார்வையிட முடியும். மே 18 வரையான காலப்பகுதியில் இந்த கண்காட்சி இடம்பெறுது. அந்த கண்காட்சியினூடாக ஏராளமான விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்களை நீங்கள் பார்வையிடுமாறு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக 2009 ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலையினை சித்தரிக்கும் முகமாக அந்த இனப்படுகொலையினுடைய தடயங்களை பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் நினைவாயுதம் என்கிற இந்த கண்காட்சியில் இதில் இனப்படுகொலை என்னுடைய தோற்றங்கள் இதில் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே போன்று இதில் இனப்படுகொலை என்றால் என்ன, இனப்படுகொலைகளில் சில அதில் உதாரணப்படுத்தியிருக்கிறோம். இதில் இனப்படுகொலை என்றால் என்னென்னு நாங்கள் பார்க்க ஒரு தேசத்தவரை, இனக்குழுமத்தை அல்லது சமயத்தவரை முழுமையாக அல்லது பகுதியளவில் இல்லாதொழிக்கும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுகின்ற எந்த செயலும் இனப்படுகொலை என்று சொல்லப்படுது. அப்போ இந்த இனப்படுகொலை இனப்படுகொலைகளில் சில இனப்படுகொலை காணப்படுது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜூத இனப்படுகொலை நாங்கள் அதில் காட்சி ஜூத இனப்படுகொலை, கம்போடிய இனப்படுகொலை, ருவாண்டா இனப்படுகொலை, சூடான் இனப்படுகொலை, அதே போன்று அதில் ஈழத்தமிழர் இனப்படுகொலை காணப்படுது. அதில் இந்த இதனுடைய ஆரம்பம் 1956 ஆண்டு பொதுத் தேர்தல், அதுக்கு பிறகு நடைபெற்ற அந்த சத்தியாகிரக போராட்டம் தொடர்பான விஷயங்களை இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு இந்த கல்வி தரப்படுத்தல் சட்டம் மற்ற தமிழராட்சி மாநாட்டு படுகொலை, நினைக்கிறேன் இந்த தமிழராட்சி மாநாட்டு படுகொலை ஜனவரி 10ஆம் ஆண்டு 10ஆம் தேதி இடம்பெற்றது 1974ஆம் ஆண்டு. அது தொடர்பான விஷயங்கள், அது தொடர்பான வரலாறுகளை நாங்கள் இந்த நினைவாயுதம் என்கின்ற கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு 1977, 79 காலப்பகுதியில் இடம்பெற்ற விடயங்களும், அதே போன்று 1981ஆம் ஆண்டு இடம்பெற்ற மே மாதம் 31ஆம் தேதி இடம்பெற்ற ஜாழ் பொது நூலக எரிப்பு தொடர்பான விடயங்களையும் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். இதில் ஜாழ் பொது நூலகத்தில் ஏராளமான புத்தகங்கள், அதாவது எங்கும் கிடைக்காத புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள் என்று பல காணப்பட்டது. அதெல்லாம் அழிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதே போன்று இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிந்த நிலையில் காணப்பட்ட இந்த தமிழர்களுடைய பொக்கிஷங்கள், இப்போ இந்த தீமூட்டப்பட்ட நாச்சிமார் கோயில், இந்த சுண்ணாகத்தில் எரிக்கப்பட்ட கடைகள், அதே போன்று ஜாழ் பேருந்து நிலையத்தில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள், இப்போ இவ்வாறான விடயங்களை காட்சிப்படுத்தியிருக்கு. அதே போன்று இந்த கருப்பு ஜூலை 1983ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை தொடர்பான விடயங்களும், அதற்கு பிற்பாடு இடம்பெற்ற இந்த யுத்தங்கள் தொடர்பான விடயங்கள் ஒவ்வொரு புகைப்படங்களையும் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வரலாற்று துறையில் 3ஆம் வருடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த கண்காட்சியானது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுடைய நினைவு மூலமாக தமிழர்களுடைய உணர்வுகளை சித்தரிக்கின்ற மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியை பல்வேறுபட்ட நபர்கள் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், யுத்தத்தில் தங்களுடைய உயிர் நீத்தவர்களாக இருக்கலாம், அதே சந்தர்ப்பத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கலாம், எல்லாரும் பார்த்து கொண்டு வரையினோம். ஆனாலும் கூட சில பேர் தங்களுக்கு வர முடியாத காரண சூழ்நிலையில் இருக்கலாம். அதுக்காக நாங்கள் சில எக்ஸ்பிளைன்களை சொல்கிறோம். இதில் இருக்கிற காட்சிப்படுத்தப்பட்ட விடயங்களை நாங்கள் மேலோட்டமாக பார்த்து கொண்டு போவோம் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வெலிக்கடை சிறைச்சாலையினுடைய படுகொலை என்று சொல்லி நாங்கள் பார்க்க அந்த தமிழர்களுக்கு எதிராக நடந்த படுகொலையில் இந்த வெலிக்கடை சிறைச்சாலையினுடைய படுகொலை நடந்திருந்தது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அவசர கால சட்டம், பயங்கரவாத சட்டம் போன்றதால் பெரும்பாலான அரசியல் தமிழ் கைதிகள் அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலைமை காணப்பட்டிருந்தது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்த காலை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு ஏராளப்பட்ட நபர்கள் 35, குறிப்பாக 35 தமிழ் அரசியல் கைதிகள் கொண்டு சென்றப்பட்டதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்ரீலங்கா அரசு தமிழர் மீது மேற்கொண்ட இனப்படுகொலை சம்பவங்களில் சில ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அவதானித்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக திருநெல்வேலி
திருநெல்வேலி படுகொலை. இந்த திருநெல்வேலி படுகொலை வந்து 24, 25, 27ஆம் தேதிகளில் வந்து 1983ஆம் ஆண்டு நடந்ததாக வந்து கூறப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் சுன்னாக போலீஸ் நிலைய படுகொலை, அது வந்து 8ஆம் தேதி 1ஆம் மாதம் 1984ஆம் ஆண்டு வந்து நடைபெற்றிருந்தது. அதே மாதிரி சுன்னாகம் சந்தை படுகொலை என்று சொல்லி நாங்கள் பார்க்க 28ஆம் தேதி 3ஆம் மாதம் 1984ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்தது. இந்த படுகொலையில் வந்து ஏராளப்பட்டிருந்த தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுது. ஏராளமானவர்கள் காயப்பட்டும் இருந்ததனையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே மாதிரி மதவாச்சி ரம்பாவ படுகொலை வந்து செப்டம்பர் 1984ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி ஒதியமலை படுகொலை வந்துன்னு சொல்லி நாங்கள் பார்க்க 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 1984ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி செட்டிகொலை படுகொலையும் வந்து 2ஆம் தேதி 12ஆம் மாதம் 1984ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இந்த படுகொலைகள் எல்லாம் ஸ்ரீலங்கா அரசு வந்து தமிழர் அரசு மீது வந்து கொண்ட இனப்படுகொலையினுடைய சம்பவ திரட்டாக வந்து நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அதே மாதிரி வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குமுளிமுனை படுகொலை வந்து 2ஆம் தேதி 12ஆம் மாதம் 1984ஆம் ஆண்டு அதில் 7 தமிழர்கள் வந்து இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த சம்பவம் வந்து அங்கே இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி தென்னவன் மரப்படி படுகொலை வந்து 3ஆம் தேதி 12ஆம் மாதம் 1984ஆம் ஆண்டு 15 பேர் வந்து தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார். குறிப்பாக திருகோணமலையினுடைய எல்லை கிராமத்தில் வந்து ஏராளமான இராணுவத்தினர் புகுந்த கூட்டு பெண்கள் உட்பட 15 பேர் கொலை செய்யப்பட்டிருந்த நிகழ்வு வந்து அங்கே இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி மன்னர் முருங்கன் வீதி படுகொலையில் வந்து 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 1984ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து 200 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கொக்கு தொடுவாய் படுகொலை வந்து 15ஆம் தேதி 12ஆம் மாதம் 1984ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் 131 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக வந்து 21 குழந்தைகளும் வந்து அடங்கியிருந்தமே நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து முள்ளியவளை படுகொலை 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு வந்து முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதேசத்தில் கிராமத்தில் 17 பேருக்கிட்ட தமிழர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவத்தை வந்து நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி வட்டுக்கண்டல் படுகொலை 30ஆம் தேதி 1ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி புதுக்குடியிருப்பு ஐயன் கோவிலோடைய படுகொலை வந்து 21ஆம் தேதி 4ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்த்துக்கொள்ள முடிகின்றது. குறிப்பாக வந்து தமிழருக்கு எதிராக வந்து நிறைய படுகொலைகள் வந்து இடம்பெற்றிருந்தது. அதில் வந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது வந்து குமுதினி படுகொலை 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு 42 தமிழர்களை வந்து சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டிருந்துச்சு. அது வந்து குறிப்பாக வந்து 7 மாத கைக்குழந்தை உட்பட 42 தமிழர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் கொலை செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து நட்பெட்டி முனை படுகொலை 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் 23 இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வந்து சித்திரவேதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்து கொலை செய்யப்பட்டிருந்த நிகழ்வு வந்து இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி திரியாய தாக்குதல் வந்து 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் 700 வரையான வீடுகள் வந்து என்ன செய்யப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் வைத்து எரிக்கப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி வவுனியா பூந்தோட்ட படுகொலைன்னு சொல்லி நாங்கள் பார்க்க 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு 10 தமிழர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தோம்னு சொன்னால் வவுனியா பூந்தோட்ட சந்தி பகுதியில் இராணுவத்தினுடைய தாக்குதலால் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி திம்பு பேச்சுவார்த்தை கால படுகொலை ஆகஸ்ட் மாதம் 1985ஆம் ஆண்டு இதில் 21 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி வயலூர் படுகொலை என்று சொல்லி பார்க்க 24ஆம் தேதி 8ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு இதில் 50 வரையான ஆண்கள் வந்து கைது செய்யப்பட்டு வந்து சுடப்பட்டிருந்த நிகழ்வு வந்து காணப்பட்டிருந்தது. அதே மாதிரி வந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்குறோம் தமிழர்களுடைய இனப்படுகொலையில் தமிழர்களுடைய நினைவாயுதம் என்ற வரையில் வந்து நாங்கள் பார்க்குறது இந்த நிலாவெளி படுகொலை என்று சொல்லி பார்க்குறோம். இதில் 16/9ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு இதில் இடம்பெற்றிருந்தது. இந்த இடம்பெற்றிருந்ததில் வந்து 30 தமிழர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்து வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த நிகழ்வு வந்து காணப்பட்டிருந்தது. அதே மாதிரி திருகோணமலை படுகொலை வந்து ஜூன் மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் வந்து இடம்பெற்றிருந்தது 1985ஆம் ஆண்டு. இந்த படுகொலையில் வந்து ஏராளப்பட்டிருந்த சிறுவர்களும் சரி அதே மாதிரி வீடுகளும் சரி ஏராளப்பட்டு வந்து சேதமாக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி குறிப்பாக வந்து 200 சிறுவர்கள் வந்து இதில் வந்து கொலை செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி வந்து பிரமந்தனாறு படுகொலை வந்து 2ஆம் தேதி 10ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து 11 தமிழர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்னு சொன்னால்
சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் அங்கால மூதூர் கடற்கரை சேனை படுகொலை வந்து நவம்பர் மாதம் 1985 இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து 70 தமிழர்கள் வந்து இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி 25க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி திருகோணமலை தம்பலாகாமன் தாக்குதலில் வந்து 12ஆம் தேதி 11ஆம் மாதம் 1985 9 தமிழர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதில் வந்து 30ஆம் தேதி 4 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஜூன் மாதம் 17ஆம் தேதி 8 விவசாயிகள் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். ஜூன் 26ஆம் தேதி லட்சுமி அரிசி ஆலையில் புகுந்த இராணுவத்தினர் ஏராளமானவர்களை வந்து கொலை செய்துவிட்டு 36 சடலங்கள் வந்து மீட்கப்பட்டன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து கந்தளாய் படுகொலை 9ஆம் தேதி 11ஆம் மாதம் 1985 இடம்பெற்றிருந்தது. கந்தளாய் பிள்ளையார் கோயில் அடியில் வசித்த மயில்வாகனம் என்பதனுடைய வீட்டுக்கு சென்ற இராணுவத்தினர் அங்கே 6 பேரை கொலை செய்ததாக வந்து குறிப்பிடப்பட்டது. அதே மாதிரி வந்து சம்பூர் படுகொலை 27ஆம் தேதி 11ஆம் மாதம் 1985 வந்து நடைபெற்றிருந்தது. இதில் 21 இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்த சம்பவமும் அதில் வந்து சுட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. திருகோணமலை அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது திருகோணமலை படுகொலை மே மாதம் 1985 இடம்பெற்றிருந்தது. இதில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக வந்து 1985 27ஆம் தேதி வரைக்கும், குறிப்பாக 3ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஏராளமான படுகொலை சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருந்தது. அதாவது வந்து தமிழருக்கு எதிராக குறிப்பாக வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 1985 மகிந்தபுர இடத்துல மகிந்தபுர தெகிவத்த கிராமங்களில் வந்து 80 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 1985 அரச பேருந்து வந்து வழிமறிக்கப்பட்டு 7 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டிருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது வந்து இந்த கிளிநொச்சி போயிருந்த நிலைய படுகொலை. கிளிநொச்சி போயிருந்த நிலைய படுகொலை வந்து 25ஆம் தேதி 1ஆம் மாதம் 1986 போயிருந்த நிலையத்தில் சென்றிருந்த மக்கள் மீது இராணுவத்தினரால் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 12 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது வந்து உடும்பன்குளம் படுகொலை 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 1986 இடம்பெற்றிருந்தது. அம்பாறை உடும்பன்குளத்தில் வந்து வயல் வேலைகளில் ஈடுபட்டிருந்த 133 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து தங்கவேலாயுதம் படுகொலை 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 1986 அதே ஆண்டில் வந்து தங்கவேலாயுதம் படுகொலை இடம்பெற்றிருந்தது. இந்த தங்கவேலாயுதம் படுகொலையில் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்ததான் நாங்கள் பார்க்குறோம் ஈட்டி முறிச்சான் படுகொலை 19, 20ஆம் தேதிகளில் 1986 இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக வவுனியா ஈட்டி முறிச்சான் பகுதியில் இராணுவத்தினரால் 20 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்த பெரிய முள்ளுமலை படுகொலை 1986 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் 60 வரையானோர் 60க்கும் மேற்பட்டோர் வந்து காணாமலாக்கப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் வந்து இந்த உப்புவெளி படுகொலை 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 1986 இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 6 வயதுக்கு முற்பட்ட சிறுமி உட்பட அவரினுடைய குடும்பம் உட்பட்ட பலர் வந்து கொல்லப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் வந்து இந்த குருநகர் தூயொளி படுகொலை 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 1986 இடம்பெற்றிருந்தது. இது வந்து குருநகரில் இருந்து தூய ஒளி படகில் மீன்பிடிக்க சென்ற 31 மீனவர்கள் மண்டுத்தீவு கரைப்பரப்பில் வைத்து வெட்டியும் சுட்டும் கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் வந்து இந்த சேருவில படுகொலை, அதாவது 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 1986 ஈச்சிலம்பட்டியிலிருந்து அகதிகளுக்கான உணவுப் பொருட்களை கொண்டு செல்கின்ற போது மகிந்தபுரவில் வைத்து ஊர்காவ படையினரால் வந்து 21 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் வந்து இந்த பரந்தன் விவசாயிகளினுடைய படுகொலை என்று சொல்லி பார்க்குறோம். 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 1986 இந்த வயல் வேலைகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த விவசாயிகள் 7 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்து அவர்கள் ஒன்றாக காட்டி சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்த பெருவழி அகதிகளினுடைய முகாம் படுகொலை 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 1986 இடம்பெற்றிருந்தது. இந்த திருகோணமலையில் தங்கியிருந்த பெருவழி அகதிகள் வந்து முகாமினை சுற்றி வைத்த பெரும்பாலான ஊர்காவத்துறை படையினர் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தார்கள் சொன்னால் 18 தமிழர்களை வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்த தண்டுவான் படுகொலை என்று சொல்லி நாங்கள் பார்க்க 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 1986 தண்டுவான் பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது உலங்கு வானூர்தி நடத்திய தாக்குதலில் 17 தமிழர்கள் கொல்லப்பட்டு 13 பேர் வந்து காயமடைந்திருந்தார்கள். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் இந்த மூதூர் மணற்சேனை படுகொலை 18ஆம் தேதி 7ஆம் மாதம் 1986 45 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்து கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக
தெளிவாக இருக்குது. இது மட்டுமல்லாக ஏனைய விடயங்களும் வந்து ஏனைய நிறைய படுகொலைகள் வந்து இதில் செய்யப்பட்டிருந்தது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அடம்பன் படுகொலை. இந்த அடம்பன் படுகொலைன்னு சொல்லி நாங்கள் பார்க்க 12ஆம் தேதி 10ஆம் மாதம் 1986ஆம் ஆண்டு வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் மன்னாரில் அடம்பன் கிராமத்தைச் சேர்ந்த மக்களால் வந்து சுற்றி வளைக்கப்பட்ட இராணுவத்தினரால் 20க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருந்தேன்னு சொன்னால் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்தது வந்து கொக்கட்டிச்சோலை படுகொலை 28ஆம் தேதி 1ஆம் மாதம் 1987ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 152 தமிழர்களை சுட்டும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து அந்த இதில் பதிவாகியிருந்தது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பட்டித்திடல் படுகொலை வந்து 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 1987ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து 17 தமிழர்கள் வந்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து சுடப்பட்டு காயமடைந்தவர்கள் வீட்டுக்குள் வைத்து தீயிட்டு கொல்லப்பட்டிருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் இந்த அல்வாய் முத்துமாரியம்மன் ஆலய படுகொலை, அதாவது 29/5/1987ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து யாழ்ப்பாணத்தை அதாவது வந்து வல்வளைப்பு செய்யும் நோக்கில் இராணுவத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகளால் அல்வாய் பகுதியில் முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து 20க்கும் மேற்பட்டோர் வந்து இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த எருகணை தாக்குதலில் வந்து படுகொலை, அதாவது வந்து படுகாயமடைந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததான் நாங்கள் பார்க்குறோம் அடுத்த சம்பந்தமான படுகொலையில் வந்து சம்மாந்துறை படுகொலை. இந்த சம்மாந்துறை படுகொலை மேலே வந்து 37 தமிழர்கள் வந்து ஊர்காவு படையினரால் வந்து கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் இந்த சித்தாண்டி படுகொலை. இந்த சித்தாண்டி படுகொலைன்னு சொல்லி நாங்கள் பார்க்க 20, 27, 7ஆம் தேதிகளில் 1990ஆம் ஆண்டுகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து 80 தமிழர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்து 27ஆம் தேதி வரை விட்டு அவர்கள் வந்து மீட்கப்படவில்லை. அதனால் வந்து சிங்களவர்களுக்கு முன்னால் வந்து அந்த சம்பவம் வந்து இடம்பெற்றதாக வந்து சொல்லப்படுது. அடுத்து வந்து நாங்கள் பார்க்குறோம் இந்த வீரமுனை படுகொலை என்று சொல்லப்படுகின்ற படுகொலை 20ஆம் தேதி மற்ற 6ஆம் தேதிகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. அதாவது சந்தர்ப்பத்தில் வந்து 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து அம்பாறை வீரமுனை கிராமத்தைச் கிராமத்தை வந்து சுற்றி வளைத்த இராணுவத்தினர் மற்றும் முஸ்லீம் காடையர்கள் மீது மக்கள் அனைவரும் வீரமுனை பிள்ளையார் கோயிலுக்கு செல்லுமாறு கட்டளையிடப்பட்டு அந்த வீரமுனை பிள்ளையார் கோயிலில் வைத்து 56 ஆண்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்து 12 ஆண்களையும் வந்து 11 ஆண்களையும் வந்து பிடித்து சென்று அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 32 இளைஞர்களும் வந்து பிடித்து செல்லப்பட்டதாகவும் வந்து இதில் சொல்லப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஏனைய தமிழர்கள் வந்து 3 பேர் வந்து வைத்தியசாலையில் வைத்து இராணுவத்தினரால் கடத்தி செல்லப்பட்டதனையும் 4 பேர் வந்து தப்பி சென்றப்பட்ட சம்பவத்தினையும் 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தமிழர்கள் கொல்லப்பட்டதாகவும் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து எரிக்கப்பட்டதாகவும் வந்து கூறப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குற படுகொலை சம்பவங்களில் இந்த பொத்துவில் படுகொலை வந்து முக்கியமானது. இந்த பொத்துவில் படுகொலை என்று சொல்லி பார்க்க 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டுகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து பொத்துவில் மெதடிஸ் மகா வித்தியாலயத்தில் தங்கியிருந்தவர்களில் 132 பேர் வந்து இராணுவத்தினரால் வந்து முஸ்லீம் ஆயுத குழுவினராலும் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் வந்து உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் வந்து தீராய்க்கேணி படுகொலை என்று சொல்லப்படுகின்ற சம்பவம் 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக வந்து 90க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து சேதமாக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து 13 வயதான சரோஜா என்ற சிறுமி வந்து முஸ்லீம்களால் வந்து முஸ்லீம் இராணுவத்தினரால் வந்து பிடித்து செல்லப்பட்டு பாலிய வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுது. அப்போ அந்த ஆதாரங்கள் எல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் துணை நீலாவணை படுகொலை 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டுகள் இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 தமிழர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் வந்து ஏறாவூர் வைத்தியசாலை படுகொலை 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டுகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து 60 தமிழர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் குறிப்பாக வந்து ஏறாவூர் வைத்தியசாலை வந்து படுகொலை குறிப்பாக செங்கலடி கிரான் போன்ற கிராமங்களில் வந்து இதில் 10 பேர் வந்து ஏறாவூர் வைத்தியசாலையிலையும் அதே மாதிரி அந்த 10 தமிழர்களிலேயும் அந்த வைத்தியசாலையில் வைத்திய கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்து வந்து மண்டதீவு காணாமல் ஆக்கப்பட்ட தாக்குதல்களில் வந்து 25 8ஆம் மாதம் வந்து இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி 23 9ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டுகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண்டதீவில் வைத்து 23 பேரும் அல்லைப்பிட்டி
பெட்டியில் வைத்து 32 பேரும் என 70 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்டிருந்தவர்களில் வந்து குறிப்பாக வந்து அதில் இருக்கிற பாடசாலை மாணவர்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தார்கள். 88 பேரும் வந்து திரும்பவும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலை தொடர்பாக இற்றை வரைக்கும் வந்து தீவிரமான தகவல்களும் வந்து தெரிய வராத நிலை வந்து காணப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் வந்து இந்த நெல்லியடி சந்தை படுகொலை 29ஆம் தேதி 8ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டுகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. காலை 9:30 மணியளவில் ஸ்ரீலங்கா விமானப்படையில் 3 விமானங்கள் நெல்லியடி சந்தை பகுதியில் இலக்கு வைத்து நடந்த தாக்குதலில் 16 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அடுத்ததான் நாங்கள் பார்க்குறோம் இந்த கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றிருந்தது. இதில் 158 பேரை வந்து இராணுவத்தினர் கைது செய்து கொண்டு போய் அதற்கான எந்த விதமான அவர்களுடைய நிலை பற்றி இதுவரைக்கும் வந்து தெரியவில்லை. வாழைச்சேனையில் ஆரம்பித்த படை நடவடிக்கைகளில் கிழக்கு பல்கலைக்கழகத்தை நெருங்குவதற்கு முன்னர் இருந்த கிராம மக்கள் நூற்றுக்கணக்கானோர் சுட்டுக் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. சத்துருவாங்கொண்டான் படுகொலை வந்து 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டுகளில் வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் 5 குழந்தைகளும் 10 வயதுக்கு மேற்பட்டிருந்த 42 சிறுவர்களும் 9 கர்ப்பிணி பெண்களும் உட்பட 186 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததாக நாங்கள் ஒட்டி சுட்டான் படுகொலை 27ஆம் தேதி 11ஆம் மாதம் 1990களில் இடம்பெற்றிருந்தது. ஒட்டி சுட்டான் தாண்டோண்டீஸ்வரர் ஆலய சூழலில் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் புதுக்குடியிருப்பு சந்தை படுகொலை என்று சொல்லி பார்க்க 30ஆம் தேதி 1ஆம் மாதம் 1991ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 28 தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது வந்து கொக்கட்டிச்சோலை படுகொலை 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 1991ஆம் ஆண்டுகளில் வந்து இந்த படுகொலை வந்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக 152 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 4 வருடங்களின் பின்னரும் இந்த கொக்கட்டிச்சோலை, மகளடித்தீவு, அரசடித்தீவு பகுதிகளை சுற்றி வளைத்த இராணுவத்தினரால் தாக்குதல் வந்து நடாத்தப்பட்டிருந்தது. இதில் 166 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். அடுத்ததான் நாங்கள் பார்க்குறோம் காரப்புலை முத்துக்கல் படுகொலை 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 1992ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்றிருந்தது. இதில் பெண்கள் உட்பட சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட 97 தமிழர்கள் வந்து வெட்டி கொல்லப்பட்டனர். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஏனைய மக்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேறு இடங்களுக்கும் வந்து இடம்பெயர்ந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததான் நாங்கள் பார்க்குறோம் இந்த வற்றாப்பளை படுகொலை 18ஆம் தேதி 5ஆம் மாதம் 1992ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அன்றைக்கு தான் வந்து பொங்கல் தினமான 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அவ்வேளையில் அவர்கள் மீது ஸ்ரீலங்கா படையினர் எறிகணை தாக்குதல்கள் நடத்தி 10க்கும் மேற்பட்டவர்களை வந்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததான் நாங்கள் பார்க்குறோம் இந்த தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலய படுகொலை 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 1992ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. இதில் 5 பேர் கொல்லப்பட்டும் அதே மாதிரி வந்து ஆலயம் வந்து சேதமாக்கப்பட்டிருந்தும் 1993ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த எறிகணை தாக்குதல் வந்து விமானப்படையினரால் நடத்தப்பட்டு 5 பேர் வந்து கொல்லப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்து வந்து மயிலந்தனை புனானை படுகொலை 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 1992ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 50க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். கிராம மக்கள் வந்து விரட்டி அடிக்கப்பட்டும் சிங்கள குடியேற்றம் அமைக்கும் நோக்கிலே வந்து படுகொலைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. அடுத்து வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிளாலி படுகொலைகள் 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 1993ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக வந்து இந்த யாழ்ப்பாண குடாநாட்டையும் தென்னிலங்கையும் இணைக்கின்ற தரைவழி பாதை இராணுவ வல்வளைப்பு நடவடிக்கைகளால் தடை போக மக்கள் கிளாலி பூநகரி கடலினால் படகின் மூலம் தங்களுடைய பயணங்களை தொடர்ந்த வேளையில் அவர்களுடைய படகுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் 30 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். 50க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைந்த நிலையும் வந்து காணப்படுது. அதே மாதிரி அங்கே நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததான் நாங்கள் பார்க்குறோம் வந்து சாவச்சேரி சங்கத்தானை படுகொலை 28ஆம் தேதி 9ஆம் மாதம் 1993ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. சாவச்சேரி சங்கத்தானை படுகொலை அதே ஆண்டு பகுதியில் வந்து குறிப்பாக வந்து 2 வகையான தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி குருநகர் ஜாகப்பர் ஆலய படுகொலை, அதே மாதிரி நவாலி சென்ட் பீட்டர் ஆலய படுகொலை என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு படுகொலை, அதே மாதிரி நாகர்கோயில் பாடசாலை படுகொலை 22ஆம் தேதி 9ஆம் மாதம் 1995ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி செம்மணி படுகொலை மிக முக்கியமான ஒரு படுகொலையாக வந்து இருந்துச்சு. குறிப்பாக வந்து இந்த உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு சென்று வீடு திரும்பி கொண்டிருந்த இந்த சுண்டுகுழி மாணவியான கிருசாந்தி செம்மணி சந்தியில் முகாமிடப்பட்ட இராணுவத்தினரால் இழுத்து செல்லப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உட்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிடப்படுது. அதே சந்தர்ப்பத்தில் 300 தொடக்க 400 வரையானோர் வந்து இங்கே புதைக்கப்பட்டிருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிடப்படுது.
அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது வந்து ஒவ்வொரு காணொளி ஒவ்வொரு படக்காட்சியிலையும் வந்து தமிழர்களுடைய நடந்த சம்பவங்களை வந்து அப்படியே ஒரு படங்களினூடாக மிக அழகாக வந்து சித்தரித்து காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு உணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்களும் இந்த படங்களினூடாக வந்து நாங்கள் தெளிவு பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த குமாரபுரம் படுகொலை 11ஆம் தேதி 2ஆம் மாதம் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் 26 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள், 24 பேர் காயமடைந்திருந்தார்கள். அதில் வந்து 16 வயது மாணவி ஒருவரை பிடித்த இராணுவத்தினர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொலை செய்தார்கள் என்று சொல்லி என குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சம்பவத்தில் 6 இராணுவத்திற்கு எதிராக வழக்கு நடந்து வருகின்ற நிலையிலும் 2016ஆம் ஆண்டு அவர்கள் அனைவரும் நிரபராதிகள் என நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்திருந்த சம்பவமும் அங்கே இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த வந்து நாச்சிக்குடா படுகொலை 16ஆம் தேதி 3ஆம் மாதம் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. இந்த காலப்பகுதியில் 20 தமிழர்கள் கொல்லப்பட்டு 62 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான வீடுகள் எரிந்து சாம்பலாகியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த மல்லாவி படுகொலை 24/7/1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விமானப்படை விமானங்கள் நடத்திய குண்டு தாக்குதலில் 10 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். பன்னியாங்கண்டி படுகொலை 27/7/1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிளிநொச்சி வல்விளைப்பிழை செய்கின்ற நோக்குடன் இராணுவத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சத்ஜய நடவடிக்கையினால் இடம்பெற்றிருந்த மக்கள் தமது வீடுகளை பார்வையிட சென்ற போது 4 தமிழர்கள் இராணுவத்தினால் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள். 2000ஆம் ஆண்டு மக்கள் மீள்குடியேறி தமது வீடுகளை துப்புரவாகிய போது மலசுடக்குழியிலிருந்து இவர்களினுடைய 4 எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் படுகொலை 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 1997ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து கரவலை தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த மீனவர்களை இலக்கு வைத்து விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 9 தமிழர்கள் கொல்லப்பட்டு 10 பேர் வந்து காயமடைந்திருந்தார்கள். அக்கராயன் வைத்தியசாலை படுகொலை 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 1997ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. கிளிநொச்சியில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரால் அக்கராயன் வைத்தியசாலையில் இலக்கு வைத்து எறிகணை தாக்குதலை நடத்தியிருந்தனர். பணியாளர் விடுதியில் மேலே எறிகணை விழுந்து வெடித்ததனால் அங்கு தங்கியிருந்த உத்தியோகத்தர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் அக்கராயன் வைத்தியசாலை படுகொலையில் இடம்பெற்றிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து தம்பலாகாமம் படுகொலை என்று சொல்லப்பட்ட படுகொலை 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 1998ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தது. இராணுவத்தினால் வீதியால் சென்று கொண்டிருந்த 8 தமிழர்கள் கைது செய்யப்பட்டு இராணுவ முகாமை சூழல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். வேறு 4 பேர் மாணவர்கள் உயிரிழந்த ஒருவருடைய ஆணுறுப்பு வந்து வெட்டப்பட்டிருந்தன்னு சொல்லியும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த தமிழகாலம் படுகொலை வந்து அவ்வளவு கொடூரமாக இருந்ததனை இதில் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அதே மாதிரி சுதந்திரபுரம் படுகொலை 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 1998ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவு சுதந்திரபுரம் மீது இராணுவத்தினரும் விமானப்படையினரும் இணைந்து நடத்திய தாக்குதலில் 30க்கு வரையான தமிழர்கள் கொல்லப்பட்டும் 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தும் வந்து காணப்பட்டிருந்தார்கள். அடுத்த சுண்டிக்குளம் படுகொலை 2ஆம் தேதி 12ஆம் மாதம் 1992ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 1995 சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கையில் இடம்பெயர்ந்து குடியேறிய மக்களின் குடியிருப்புகளை இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா விமானப்படை நடத்திய தாக்குதலில் 7 தமிழர்கள் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்தும் வந்து காணப்பட்டிருந்தார்கள். அடுத்து புதுக்குடியிருப்பு மந்துவில் படுகொலை 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மந்துவில் சந்தியை இலக்கு வைத்து விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 30 வரையான தமிழர்கள் கொல்லப்பட்டு 70க்கும் மேற்பட்ட அதிகமானோர் வந்து காயமடைந்திருந்தார்கள். மடு தேவாலய படுகொலை 20ஆம் தேதி 11ஆம் மாதம் 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்றிருந்தது. இதில் 60 பேர் மடு தேவாலயத்தில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் வந்து 60 பேர் காயமடைந்திருந்த நிலையிலும் 31 தமிழர்கள் வந்து சம்பவ இடத்தில் கொலை செய்யப்பட்டிருந்த நிகழ்வும் இதில் வந்து மிக தெளிவாக வந்து படங்களினூடாக விளக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக மடுமாதாவை பார்த்து கொண்டிருக்க மக்களை அவர்கள் படுகொலை செய்திருந்தார்கள் என்று சொல்லியும் இதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்து நாங்கள் பார்க்கிறது வந்து இந்த மிருசுவில் படுகொலை என்று சொல்லி நாங்கள் பார்க்க 19ஆம் தேதி 12ஆம் மாதம் 2000ஆம் ஆண்டு வந்து இதில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இடம்பெயர்ந்து தங்கியிருந்த நிலையில் தங்களுடைய வீடுகளை பார்வையிட சென்ற 5க்கும் 41 வயதுக்கும் இடைப்பட்ட 8 தமிழர்கள் வந்து இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக வந்து 8 பேருடைய உடல்களும் வந்து மீட்கப்பட்டிருந்தது. அவ்வழக்கில் 15 இராணுவத்தினர் வந்து கைது செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு ஒரு சிப்பாய்க்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அங்கிருந்த ஜனாதிபதி கோத்தபாய ராயபக்சனால அந்த இராணுவ சிப்பாய் வந்து பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த சம்பவமும் அந்த மிருசுவில் படுகொலை காலத்தில் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்தது வந்து பேசாலை படுகொலை 23ஆம் தேதி 12ஆம் மாதம் 2005ஆம் ஆண்டு மன்னார் பேசாலை பகுதியை சுற்றி வளைத்த இராணுவத்தினர் 4 வயது குழந்தை உட்பட 5 பேரை பிடித்து சென்றனர். பின்னர் அவர்கள் 100 வீட்டுத்திட்ட பகுதியில் வந்து எரியூட்டப்பட்ட நிலையில் சடலங்களாக வந்து மீட்டிருந்தனர்.
அதே மாதிரி நாங்கள் திருகோணமலை 5 மாணவர் படுகொலை என்று சொல்லி நாங்கள் பார்க்க 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு திருகோணமலை கடற்கரை பரப்பில் நின்றிருந்த 5 தமிழர் மாணவர்கள் ஸ்ரீலங்கா விசேட அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதிலேயும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஊடகவியலாளரான சுகிர்தராஜன் சடலங்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பார்வையிட்டு அதில் உள்ள துப்பாக்கி சூட்டு காயங்களை புகைப்படத்தெடுத்து வெளியிட்டிருந்தார். இதனை அடுத்து 24/1/2006ஆம் ஆண்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். படுகொலையை கண்டிருந்த இந்த பௌத்த பிக்கு ஒருவரும் பின்னாட்களில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த சம்பவம் படங்களினூடாக தெரிய வருகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்குறோம் இந்த மானிப்பாய் படுகொலை 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு மானிப்பாய் பகுதியில் வீடொன்றில் வெள்ளைவானில் வந்த குழுவினர் வீட்டை சோதனையிட்டதாக கூறி வீட்டில் இருந்தவர்களை வெளியில் அழைத்து அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தார்கள். இதன் போது தாய் மற்றும் 2 மகள்கள் கொல்லப்பட்டு தந்தை மற்றும் மகன் ஆகியோர் காயமடைந்திருந்தார்கள். இதில் பல்கலைக்கழக அதாவது இதில் கொல்லப்பட்ட 2 மகள்களில் ஒருவர் ஆசிரியர், மற்றவர் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் வருட மாணவியும் ஆவார். இராணுவ துணை குழுவாக இயங்கிய ஈபிடிபினரை படுகொலைகளை மேற்கொண்டதாக இதில் இந்த படங்களினூடாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து TRO பணியாளர்களுடைய கடத்தல் 29/1/2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20-30ஆம் தேதிகளில் மட்டக்களப்பில் இருந்து வன்னிக்கு சென்று கொண்டிருந்த பணியாளர்கள் 10 பேர் 2 சந்தர்ப்பங்களில் வெலிக்கந்த இராணுவ முகாமுக்கு அருகில் வைத்து கடத்தப்பட்டிருந்தார்கள். இவர்கள் 3 விடுவிக்கப்பட்ட ஏனையோருடைய நிலை பற்றி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. கடத்தப்பட்டவர்கள் ஒருவர் தனுஷ்கோடி பிரேமணி என்ற 25 வயது பெண் பணியாளர் கூட்டு பாலியல் வன்முறையின் பின் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு காட்டில் வீசப்பட்டதாகவும் தெரியப்படுகின்றது. அதே மாதிரி அங்கே இருக்கிற இராணுவ குழுவான கருணா பிள்ளையான் குழுவை இதை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த திருகோணமலை வன்முறை 12/4/2006ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. திருகோணமலை நகர பகுதியில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த போதிலும் தமிழர்கள் மீது சிங்கள காடையடிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததாகவும் இதில் 19 தமிழர்கள் கொல்லப்பட்டு 45 பேர் காயமடைந்திருந்தார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்களுடைய வணிக நிலையங்கள் எடுத்துரைக்கப்பட்ட சம்பவம் படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் வவுனியா கொம்பு வைத்தான்குளம் படுகொலை 13/4/2006ஆம் ஆண்டு வவுனியா பெரியமடு காட்டுப்பகுதிக்கு சென்ற 3 காணாமல் போயிருந்த நிலையில் 5 நாட்களும் பேர் கொல்லப்பட்டிருந்த சடலங்களாக மீட்கப்பட்டிருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. ஒருவருடைய முகத்தில் ஆழமான வெட்டுக்காயமும் காணப்பட்டிருந்தது. ஆழ ஊடுருவும் படையணிகளிலாலே இவர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரியப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கறது ஜாழ் புத்தூர் படுகொலை, அதாவது 18/4/2006ஆம் ஆண்டு புத்தூர் பகுதியில் முச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த 5 தமிழர்களை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் சுட்டுக் கொண்டார்கள். அந்த படமும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து நாங்கள் திருகோணமலை மூதூர் படுகொலை 25ஆம் தேதி 4ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு மூதூர் பகுதியில் ஸ்ரீலங்கா விமானப்படையினுடைய தாக்குதல்களினாலேயும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய எறிகணை வீச்சுகளினாலேயும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட 12 தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். பலர் காயமடைந்திருந்தார்கள். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் இந்த உதயன் பத்திரிகை படுகொலை 2ஆம் தேதி 5ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜாலிலிருந்து வெளிவந்திருந்த தினசரித்தி பத்திரிகையான உதயன் பத்திரிகை அலுவலகத்துக்குள்ள இந்த ஆயுததாரிகள் அங்கிருந்த பணியாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 கொல்லப்பட்டு 3 காயமடைந்திருந்தார்கள். துணை இராணுவ குழுவினரான ஈபிடிபியினுடைய செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா பற்றி கார்ட்டூன் ஒன்று பத்திரிகையில் வெளியிடப்பட்டதினையும் இந்த தாக்குதல்களில் இடம்பெற்றிருந்த சம்பவங்களும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து நெல்லியடி படுகொலை 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இந்த நெல்லியடி பகுதியில் இடம்பெற்றிருந்த சம்பவத்தில் 2 முச்சக்கர வண்டிகளில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடு மட்டும் RPA நடத்திய தாக்குதலில் 7 தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தது. அந்த 7 தமிழர்களுடைய படங்களும் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஜாழ் மந்துவில் படுகொலை 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. ஜாழ் மந்துவில் கோலத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக வேலைகளை செய்வதற்காக கோவிலில் தங்கியிருந்த 8 இளைஞர்களை இராணுவத்தினர் பிடித்து சென்று அதன் பின்னர் அவர்களை பற்றி எவ்விதமான தகவல்களும் வெளியாகவில்லை. அதனால் இவர்கள் அனைவரும் கப்புது வெளியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருந்த போதிலும் அங்கு சடலங்கள் எதுவும் மீட்கப்பட்டிருக்கவில்லை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது அல்லைப்பிட்டி படுகொலை, அதாவது 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. ஜாழ் தீவகம் அல்லைப்பிட்டை பகுதியில் 13/5/2006ஆம் ஆண்டு இரவு வீடொன்றுக்கு சென்றிருந்த கடற்படையினர் மீது உறங்கிக் கொண்டிருந்த 11 தமிழர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 4 மாத குழந்தை உட்பட 9 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதன் பின்
பின்னர் புளியலங்குடலினூடாக வீட்டுக்கு சென்றிருந்த கடற்படையினர் அங்கு 3 சுட்டுக் கொண்டிருந்தார்கள். பின்னர் வங்காளபடியில் ஒருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த சம்பவமும் இந்த படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக ஜாழ் மந்திவிலுடைய படுகொலை 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. மட்டக்களப்பு நெடுங்கல் பகுதியில் உளவியந்திரத்தில் சென்று கொண்டிருந்த 20 வரையான தமிழர்களை இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா ஆழ ஊடுருவும் படையினர் நடத்திய தாக்குதலில் 6 மாத குழந்தை உட்பட 10 தமிழர்கள் கொல்லப்பட்டு 9 பேர் காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்து மன்னார் வங்காளை படுகொலை 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. மன்னார் வங்காளை தோமஸ்புரி கிராமத்தில் உள்ள தச்சு தொழிலாளி ஒருவருடைய வீடொன்றுக்கு நள்ளிரவு நேரத்தில் புகுந்த இராணுவத்தினரால் தச்சுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்களால் கணவனை கொலை செய்தனர். மனைவி பாலிய வல்லுறவுக்கு உட்பட்டிருந்த சம்பவமும் அங்கு 9 மற்றும் 7 வயதுடைய பிள்ளைகள் இருவரும் கோரகரமாக வெட்டி கொல்லப்பட்ட பின்னர் தந்தையும் 2 பிள்ளைகளும் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருந்த சம்பவம் அதில் காணப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஜாழ் கைதடி மனித புதைக்குழி 6, 7, 8ஆம் தேதிகள், அதே மாதிரி 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜாழ் கைதடி தரவை பகுதியில் மனித புதைக்குழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 3 நாட்களாக நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போதும் 4 சடலங்கள் அதிலிருந்து பேசாலை தேவாலய படுகொலை 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இத்தாக்குதலில் மன்னார் பேசாலை வெற்றிநாயகி தேவாலயத்தில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் மீது கடற்படையினர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு பலர் வந்து காயமடைந்திருந்தார்கள். பேசாலை கடற்கரை பகுதியில் படகுக்குள் வைத்திருந்து 5 மீனவர்கள் வந்து சடலங்களாக மீட்கப்பட்டது. மீனவர்களுடைய படகுகள் வந்து அங்கே எரிக்கப்பட்டிருந்த சம்பவமும் இந்த படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது எக்ஸன் பாம் படுகொலை 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. மூதூரில் உள்ள தொண்டு ஆக்ஷன் பாம் நிறுவனத்தில் அலுவலகத்துக்குள் நுழைந்த இராணுவத்தினர் அங்கு தங்கியிருந்த 17 பணியாளர்களை வரிசையில் இருத்திவிட்டு சுட்டுக் கொண்டிருந்த சம்பவம் வந்து இதில் காட்டப்பட்டிருக்கு. நெடுங்கேணி படுகொலை 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவு வைத்தியசாலையில் உள்ள நெடுங்கேணி வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த நோயாளர் காவு வண்டி மீது ஸ்ரீலங்கா ஆளுறவன் படையினர் நடத்தி சென்ற தாக்குதலில் வைத்தியர், அவருடைய மனைவி, தாதியர்கள், சாரதி உட்பட 5 பேர் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது இந்த அல்லைப்பிட்டி படுகொலை 13ஆம் தேதி 8ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதன் அல்லைப்பிட்டி தேவாலயத்தில் தங்கியிருந்த மக்கள் மீதும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் நடத்திய தாக்குதல்களில் பலர் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். இத்தாக்குதல்கள் வந்து தொடர்பில் வெளியான தகவல்கள் வந்து ஜிம் பிரிண்ட் அவர்களும் வந்து காணாமலாக்கப்பட்டிருந்த சம்பவம் வந்து இதில் வந்து குறிப்பிடப்படுகிறார். அவர் வந்து அருட்தந்தையாக இருந்திருக்கிறார். ஜிம் பிரிண்ட் என்பவர் வந்து அங்கே படுகொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம், காணாமல் பார்க்கப்பட்ட சம்பவம் இந்த படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டது. செஞ்சோலை படுகொலை என்று சொல்லப்படுகின்றது 14/8/2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இலங்கையிலே அதாவது பயங்கர ஒரு தாக்குதலை உள்ளாக்கிய ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த செஞ்சோலை படுகொலையிலே கிட்டத்தட்ட 53 மாணவிகள் வந்து இறந்ததாக சொல்லப்படுகின்றது. அதில் 4 பணியாளர்கள் கிட்டத்தட்ட 57 பேர் கிட்ட இறந்திருக்கிறார்கள். இதில் வந்து இந்த செஞ்சோலை தாக்குதலில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட இந்த மாணவிகள் வந்து பல்வேறு இடங்களில் இருந்து வந்து கல்வி கற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அதை வந்து மருத்துவ வசதிக்காக வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிறந்த மருத்துவ வசதிகள் இல்லாது திருப்பி அனுராதபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இப்படியான ஒரு சூழலில் அதிகளவான மாணவர்கள் வந்து இறந்திருக்கிறார்கள் என்றது வந்து உண்மைக்குரிய ஒரு விடயமாக இதில் சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து இங்கே அம்பாறை ரத்னகுளம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. அது 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலையாக கருதப்படுகின்றது. அதில் வந்து 10 பேர் இறந்திருக்கிறார்கள் சொல்லப்படுகின்றது. அதே போல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த புதுக்குடியிருப்பு கைவேலி என்ற இடத்துல வந்து ஒரு படுகொலை இடம்பெற்றது. அது 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றது தான். அதுவும் அதில் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா வந்து இங்கே முல்லைத்தீவு கைவேலி பகுதியிலே வந்து ஸ்ரீலங்கா விமானப்படை நடத்திய தாக்குதலில் வந்து ஒரு மாத குழந்தை 2 சிறுவர்கள் உட்பட 3 வந்து கொல்லப்பட்டிருக்கார்கள் சொல்லப்படுகின்றது. ஒரு சிறிய குழந்தை, அதாவது 1 மாத குழந்தை என்றதையே இங்கே சொல்லியிருக்காங்க. அதனுடைய புகைப்படம் இங்கே சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வந்து வவுனியா விவசாய கல்லூரி மாணவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அதனுடைய படம் வந்து போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோஸோட கீழே ஆண்டு, அதாவது வந்து 18ஆம் தேதி 11ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வந்து இங்கே மன்னார் பரத்துறை படுகொலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதில் வந்து 37 பேர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். 15 பேர் வந்து தமிழர்கள் வந்து அதாவது கொல்லப்பட்டிருக்கார்கள்ன்றது வந்து இங்கே அதாவது இதில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா குட்டி குட்டி சிறுவர்கள்லாம் அதிக அளவில் வந்து இருக்கிறார்கள் அந்த ஃபோட்டோஸில். இப்போ அடுத்தது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா வந்து இங்கே
சித்தாண்டி படுகொலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அது வந்து முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதிலேயும் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 5 சிறுவர்கள் உட்பட 9 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து இங்கே மன்னார் சிறைச்சாலை படுகொலை என்றது வந்து இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மன்னார் சிறைச்சாலை படுகொலையில் வந்து 13 தமிழர்கள் வந்து இங்கே இலக்குக்குள்ளாகி இருக்காங்க. ஸ்ரீலங்காவுடைய அதாவது வந்து படையினரால் வந்து கொல்லப்பட்டிருக்கார்கள் என்று சொல்லியும் அதில் 9 பேர் வந்து மெயினாக தாக்கப்பட்டிருக்கார்கள்ன்றதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இங்கே மன்னார் பெரியமடு படுகொலை என்றது வந்து 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. இதிலேயும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முக்கியமாக 3 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கார்கள், 9 பேர் காயமடைந்திருக்கார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் இந்த கிளிநொச்சி தருமபுரம் என்ற இடத்திலே வந்து படுகொலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த படுகொலையிலேயும் வந்து 6 பேர் காயமடைந்திருக்கார்கள், 4 தமிழர்கள் இறந்திருக்கார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்குரிய புகைப்படங்கள் அதாவது வந்து அந்த போர் ஆயுத இதுகள் எல்லாம் வந்து அதனுடைய உடைபாடுகள் எல்லாம் இதில் சிறைவாக போட்டிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே இந்த ஆழ ஊடுருவல் படையணி தாக்குதல் என்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுலேயும் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இது முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பகுதியில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லப்படுகின்றது. இதிலேயும் வந்து இங்கே சாரதி உட்பட இந்த முட்கம்பன் பகுதியில் சேர்த்து அதிகமானவர்கள் இறந்திருக்கார்கள் என்றது சொல்லப்படுகின்றது. இந்த ஒட்டிசுட்டானில் இடம்பெற்ற அதனுடைய புகைப்படம் தான் நீங்கள் சிறப்பாக போட்டிருக்காங்க. அடுத்தது இங்கே என்ன சொல்லிச்சுன்னா வந்து ஐயங்கன்குளம் என்ற இடத்துல வந்து படுகொலை இடம்பெற்றது 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அதில் 9 பேர் வந்து ஸ்ரீலங்கா படையினரால் வந்து ஊடுருவல் பணியினரால் வந்து தாக்குதலுக்குள்ளாகி இருந்திருக்கார்கள். 6 மாணவிகளும் வந்து கொல்லப்பட்டிருக்கார்கள் என்ற விடயம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வந்து இங்கே தட்சணா மருதமட படுகொலை என்றது வந்து இடம்பெற்றிருக்கின்றது. அதில் 9 மாணவர்களும் ஒரு ஆசிரியர் உட்பட 15 பேர் மட்டுமல்லாது 21 பேருக்கு கிட்ட காயமடைந்திருக்கார்கள் என்றது வந்து அதில் சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து அக்கராயன் வீதி படுகொலை என்றது வந்து இடம்பெற்றிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றது. இது வந்து அதாவது வந்து முருகண்டி அக்கராயன் வீதியிலே வந்து பொதுமக்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வாகனத்தை வந்து இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா ஆழ ஊடுருவல் பணி வந்து தாக்கியிருக்கணும்னு சொல்லி இதில் வந்து 15 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கார்கள், 3 பேர் காயமடைந்திருக்கார்கள் என்ற விடயம் வந்து இதில் சொல்லப்படுகின்றது. அதே போல் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே புதுக்குடியிருப்பு படுகொலை என்றது வந்து இடம்பெற்றிருக்கின்றது. அதில் வந்து கிட்டத்தட்ட 4 தமிழர்கள் கொல்லப்பட்டு 6 பேர் காயமடைந்திருக்கார்கள் சொல்லப்படுகின்றது. அடுத்தது வந்து இங்கே ஆழ ஊடுருவல் பணியணி தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் வந்து முக்கியமாக இந்த அம்பிலாந்துறை குளம் என்றது வந்து அதாவது வந்து கோட்டை கட்டிய குளத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் துணுக்காய் உதவி அரசாங்க செயலாளர் வந்து இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா அந்த படையணியால் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சொல்லப்படுகின்றது. இதிலேயும் வந்து பல்வேறு சேதங்கள் வந்து ஏற்பட்டது. அதற்குரிய புகைப்படம் வந்து இதில் போட்டிருக்கு. அடுத்தது வந்து வட்டக்கட்சி தாக்குதல் வந்து இடம்பெற்றிருக்கின்றது 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில். இதில் கிளிநொச்சி வட்டக்கட்டி குடியிருப்பு பகுதியில் வந்து ஸ்ரீலங்கா விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் 4 தமிழர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய தடயங்கள் வந்து இதில் போட்டோவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இங்கே மட்டக்களப்பு மனித புதைகுழி என்ற ஒரு விடயம் வந்து இங்கே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலேயும் வந்து அதற்கான பல்வேறு தடயங்கள் வந்து இங்கே கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகின்றது. இந்த 4 வருடங்களுக்கு முன்னர் அந்த நிகழ்ச்சி திட்டம் நடந்ததுக்கான ஆதார தடயங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அதே போல் இங்கே வடமராட்சி கிழக்கு பகுதியில் 2008ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இந்த வடமராட்சி கிழக்கு மக்கள் வந்து குடியிருப்புகள் மீது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வந்து நடத்திய தாக்குதலில் 2 கொல்லப்பட்டிருக்கார்கள் என்ற விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வந்து முல்லைத்தீவிலே வந்து அதாவது முல்லைத்தீவு வைத்தியசாலையிலே வந்து அண்மித்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் வந்து 1 கொல்லப்பட்டிருக்கிறார். 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லப்படுகின்றது. இவ்வாறான புகைப்படங்கள் இங்கே சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து இந்த விஸ்வமடு என்ற இடத்துல நடத்தப்பட்டிருந்த தாக்குதலை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வமடு பகுதியில் ஸ்ரீலங்கா விமானப்படையினுடைய தாக்குதலில் 2 கொல்லப்பட்டு 6 பேர் வந்து காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது இந்த புதுமுறிப்பு குளத்தில் இடம்பெற்றிருந்த சம்பவம் 30ஆம் தேதி 8ஆம் மாதம் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கிளிநொச்சி புதுமுறிப்பு பகுதியில் இடம்பெற்றிருந்த தங்கியிருந்த மக்களை இலக்கு வைத்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் நடத்தப்பட்டிருந்த தாக்குதலில் 5 பேர் வந்து கொல்லப்பட்டிருந்தது. அந்த புகைப்படங்கள் எல்லாம் காட்சிப்படுத்த இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து இந்த ரத்தினபுரம் என்ற இடத்துல வந்து நடைபெற்றிருந்த தாக்குதல் 30ஆம் தேதி 8ஆம் மாதம் 2008ஆம் ஆண்டு வந்து இடம்பெற்றிருந்தது. இது கிளிநொச்சியில் ரத்தினபுரத்தில் ஸ்ரீலங்கா விமானப்படையினரால் நடத்திய தாக்குதலில் 1 கொலை செய்யப்பட்டிருந்த 6 பேர் வந்து காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பரந்தன் பகுதியில் வந்து இடம்பெற்றிருந்த பரந்தன் பகுதியில் இடம்பெற்றிருந்த தாக்குதலை பற்றி நாங்கள் பார்க்க பரந்தன் குமாரபுரம் என்ற இடத்துல வந்து ஸ்ரீலங்கா விமானப்படை நடத்திய தாக்குதலில் 5 பேர்
பேர் வந்து காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக சிறுவர்களுடைய படங்கள் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து பிரமந்தனார் படுகொலை 29ஆம் தேதி 11ஆம் மாதம் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா விமானப்படை நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டு 18 பேர் காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்தது நாங்கள் பார்க்குறது இந்த வட்டக்கட்சியில் என்ற இடத்துல நடத்தப்பட்டிருந்த தாக்குதலில் இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் எறிகணை தாக்குதல் நடத்தப்பட்ட 5 மாத குழந்தை உட்பட 3 கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அந்த படத்தில் வந்து அந்த காட்சி வந்து மிக அழகாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது கிளிநொச்சி வைத்தியசாலை தாக்குதல் 26ஆம் தேதி 12ஆம் மாதம் 2008ஆம் ஆண்டு கிளிநொச்சி வைத்தியசாலை மீது ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்தியிருந்த தாக்குதல் எறிகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த படங்கள் வந்து இதில் வந்து போடப்பட்டிருக்கு. அடுத்து வந்து முரசுமோட்டை தாக்குதல் 31ஆம் தேதி 12ஆம் மாதம் 2008ஆம் ஆண்டு வந்து நடைபெற்றிருந்தது. இதில் வந்து 5 தமிழர்கள் கொல்லப்பட்டு 16 பேர்கள் வந்து காயமடைந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. இதில் பஸ்ஸுக்கு அருகில் வந்து பொதுமக்கள் வந்து தூக்கி செல்லப்படுகின்ற காட்சியும் அதே மாதிரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த காட்சியும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து வந்து முரசுமோட்டை தாக்குதல் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்தது. இந்த தாக்குதலில் வந்து 5 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள், 28 பேர் காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்த தர்மபுரம் தாக்குதல் 8ஆம் தேதி 1ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்தது. தர்மபுரம் பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் எறிகணை வீச்சில் 7 தமிழர்கள் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்தது புதுக்குடியிருப்பு தாக்குதல் 11ஆம் தேதி 1ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4 தமிழர்கள் வந்து எறிகணை தாக்குதலில் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. படங்கள் மூலம் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தன. இவ்வளவு அவலங்களை தாண்டி வந்து மக்கள் வந்து இந்த தாக்குதலில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த படங்கள் மூலம் நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகின்றது. அடுத்து வந்து புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை தாக்குதல் 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இந்த புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை மீது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் நடத்திய எறிகணை தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டு 15 பேர் வந்து காயமடைந்திருந்தார்கள். அடுத்தது உடையார்கட்டு வைத்தியசாலை தாக்குதலில் 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இந்த தாக்குதலில் 10 பேர் காயமடைந்திருந்தார்கள். இதனால் வந்து இந்த தாக்குதலில் வந்து ஈடுபட்டிருந்த மக்களுக்கு வந்து எந்த விதமான உதவியும் வந்து இராணுவத்தினரால் செய்து கொடுக்கப்படவில்லை என்பது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது நாங்கள் பாதுகாப்பு வலய தாக்குதல் என்று சொல்லி நாங்கள் பார்க்க 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இதில் வந்து சுதந்திரபுரம், இருட்டுமடு, உடையார்கட்டு பகுதிகள் மீது 6ஆம் தேதி 7ஆம் தேதிகளில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் நடத்திய எறிகணை தாக்குதலில் 150 வரையான தமிழர்கள் கொல்லப்பட்டு பல நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. அடுத்தது வந்து 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 59 பொதுமக்களும் 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் 80 பொதுமக்களும் கொல்லப்பட்டிருந்த சம்பவமும் இதில் படங்கள் மூலம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இந்த வவுனியாவில் சமயபுரம் என்ற இடத்துல நடைபெற்றிருந்த தாக்குதலில் 2 சடலங்கள் வந்து மீட்கப்பட்டிருந்த இது வந்து காணப்பட்டிருக்கு. அது கொடூரமான முறையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்ததையும் இந்த படங்களினூடாக அவதானிக்கக்கூடிய முடிக்கிறது. குறிப்பாக 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது 12ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து 132 தமிழர்கள் கொல்லப்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் வந்து பாதுகாப்பு வலயமாக இருந்த தேவிபுரம், வள்ளிபுரம் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளில் கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்ததாக நாங்கள் 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வள்ளிபுரம், தேவிபுரம் பகுதிகளில் நடத்தப்பட்டிருந்த தாக்குதலில் 50க்கும் வரையான தமிழர்கள் புதுக்குடியிருப்பில் நடத்திய தாக்குதல்களில் 15க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு 116க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்திருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் 14ஆம் தேதி 2ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அன்புச்சோலை முதியோர் இல்லத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த தாக்குதலில் 4 முதியோர் கொல்லப்பட்டிருந்தார்கள். 55க்கும் மேற்பட்டிருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வந்து எறிகணை தாக்குதல்களில் வந்து கொல்லப்பட்டிருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்த அன்புச்சோலை என்ற இடத்துல வந்து நேர்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 4 முதியோர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அப்போதில் 55 தமிழர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் எறிகணை தாக்குதல்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். அடுத்தது 18/2/2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாதுகாப்பு வலயம் என அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளில் ஸ்ரீலங்கா அரச படைகளினால் நடத்தப்பட்டிருந்த தாக்குதலில் 108க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு பல நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. 19/2/2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம், இரணாப்பாலை, வலைஞர் மடம் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள்.
அடுத்ததாக நாங்கள் 24/2/2009 காலப்பகுதியில் பாதுகாப்பு வலயத்தில் இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனை மீது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் 6 தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்ததையும் பலர் காயமடைந்திருந்த சம்பவத்தையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக 27/2/2009 காலப்பகுதியில் பாதுகாப்பு வலயம் மீதான ஸ்ரீலங்கா அரச படைகளினுடைய தாக்குதலால் 20க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்திருந்த சம்பவங்களும் இந்த படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லி 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் பட்டினி சாவு அவலம், அதாவது வன்னியில் இருந்த தொண்டு நிறுவனங்கள் அனைத்தையும் வெளியேற்றி வன்னிக்கான உணவு விநியோகத்தினை ஸ்ரீலங்கா அரசு தடுத்ததுனால அங்கு இடம்பெற்றிருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி பட்டினியில் கிடைந்தார்கள். இதனால் 13 தமிழர்கள் சாவடைந்ததாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் பாதுகாப்பு வலய பகுதி மீது ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்திய எறிகணை வீச்சு தாக்குதலில் 11 சிறுவர்கள் உட்பட 73 தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதில் 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. 4/3/2009 இடம்பெற்றிருந்த காலப்பகுதியில் நடைபெற்றிருந்த தாக்குதலில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் 21 சிறுவர்கள் உட்பட்ட 78 தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 182க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருந்த நிலைமையும் காணப்பட்டிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்த தாக்குதலில் கடந்த 72 மணித்தியாலத்தில் பாதுகாப்பு வலயம் என கருதப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா நடத்திய எறிகணை வீச்சு தாக்குதலில் 11 சிறுவர்கள் உட்பட 208 தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 330க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள். அதே படங்களினூடாகவும் அங்கே நடக்கப்பட்டிருந்த அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பத்திரிகை செய்திகளினுடைய வாயிலாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது 12ஆம் தேதி 3ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் பாதுகாப்பு வலயம் மீது 182 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்த சம்பவம் காணப்பட்டிருக்கு. அடுத்ததாக 17/3/2009 காலப்பகுதியில் நடைபெற்றிருந்த சம்பவங்களில் 3 நாட்களில் பாதுகாப்பு வலயமாக கருதப்பட்டிருந்த பிரதேசத்தில் 137 தமிழர்கள் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள் சொன்னால் காயமடைந்திருந்த சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. 21/3/2009 காலப்பகுதியில் 72 மணித்தியாலத்தில் பாதுகாப்பு வலய பகுதிகளாக வலைஞர் மடம், முள்ளிவாய்க்கால், இரட்டை வாய்க்கால் மற்றும் மாத்தளான் பகுதிகள் மீது ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்திய தாக்குதலில் 102 தமிழர்கள் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்திருந்ததனையும் அந்த படங்களினூடாக நாங்கள் பார்க்க முடிகின்றது. 24/3/2009 காலப்பகுதியில் வலைஞர் மடம், அம்பலன் பொக்கனை போன்ற பகுதிகளில் 62க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருந்த சம்பவம் காணப்படுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது 26/3/2009 காலப்பகுதியில் பாதுகாப்பு வலயம் மீது ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்திய தாக்குதலில் 131 தமிழர்கள் கொல்லப்பட்டிருந்தும் அதே மாதிரி 25/3/2009 காலப்பகுதியில் நடைபெற்றிருந்ததில் 31 தமிழ் சிறுவர்கள் கொல்லப்பட்டிருந்த சம்பவமும் இந்த படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக 28/3/2009 காலப்பகுதியில் கடந்த 3 நாட்களில் பாதுகாப்பு வலயம் மீது ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்தியிருந்த தாக்குதலில் 76 சிறுவர்கள் உட்பட 179க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு பலர் காயமடைந்திருந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. 31/3/2009 காலப்பகுதியில் பாதுகாப்பு வலயம் மீது ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்திய தாக்குதலில் 45 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு 120 பேர் காயமடைந்திருந்த சம்பவம் படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. 27/3/2009 நடைபெற்றிருந்த தாக்குதலில் ஸ்ரீலங்கா நடத்திய தாக்குதலில் பெண் ஒருவர் புதுமலத்தான் பகுதியில் தற்காலிக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கே சத்திர சிகிச்சை மூலம் குழந்தை வெளியெடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கே ஏராளமான குண்டுகள் வெளியில் எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுது. அதே சந்தர்ப்பத்தில் 5ஆம் தேதி 4ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் நடைபெற்றிருந்த தாக்குதலில் 71 தமிழர்கள் கொல்லப்பட்டு 143 பேர் காயமடைந்திருந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்திருந்த சம்பவம் அதில் படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது நாங்கள் 12ஆம் தேதி 4ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் புதுமலத்தான் வைத்தியசாலை மீதான ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கர்ப்பிணி பெண்ணின் காயத்தினுடைய வழியில் ஒரு வயிற்றிலிருந்து வெளிவந்த ஒரு சிசுவினுடைய கை
எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு. அது வந்து மிக முக்கியமான ஒரு அவல நிலையை வந்து எடுத்துக்காட்டுதை நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி 16/4/2009 நடைபெற்றிருந்த தாக்குதலில் 57 மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு 30க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைந்திருந்தார்கள். உணவு தட்டுப்பாட்டினால் போசாக்கு குறைவடைந்த நிலையில் சிறுமியொருவர் இருந்த நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த 18/4/2009 காலப்பகுதியில் பாதுகாப்பு வலய பகுதிகளிலான ரெட்டை வாக்கால் மற்றும் முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்தியிருந்த தாக்குதலில் 60க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு 300க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்திருந்த சம்பவம் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் வந்து பொக்கனையில் தங்கியிருக்கின்ற இடம்பெயர்ந்த மக்களை வந்து இந்த படங்களினூடாக வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி 20/4/2009 காலப்பகுதியில் இந்த பாதுகாப்பு வலய பகுதிகளாக இருந்த பகுதியில் 1300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சை வந்து மருந்துகள் வந்து இல்லாமையினால பலர் வந்து இறந்திருக்கிற சம்பவமும் அங்கே காட்சி மூலம் காட்டப்பட்டிருக்கு. அடுத்து வந்து 25/4/2009 காலப்பகுதியில் பல தமிழர்கள் வந்து காயமடைந்திருந்த நிலைமையும் அங்கே தெளிவாக வந்து தகவல்கள் பெற முடியவில்லை என்றாலும் கூட அங்கே தாக்குதல்களுடைய பல தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களுடைய புகைப்படங்களினூடாக அதனை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த 27/4/2009 காலப்பகுதியில் நடைபெற்றிருந்த சம்பவத்தில் அதில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு பல தமிழர்கள் வந்து காயமடைந்திருந்ததனையும் அங்கிருந்த நிலைமைகள் காரணமாக சரியான தகவல்களை வந்து நாங்கள் பெற முடியாத நிலை வந்து காணப்படுது. அதே மாதிரி 29/4/2009 முள்ளிவாய்க்கால் தற்காலிக மருத்துவமனை மீது ஸ்ரீலங்கா கடற்படை நடாத்திய கனோன் தாக்குதலில் 150க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு பலர் வந்து காயமடைந்திருந்தார்கள். அதே மாதிரி 1 மாதம் 5ஆம் தேதி 2009 காலப்பகுதியில் 8 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குட்பட்ட 3 லட்சம் வரையான தமிழர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் வந்து கொல்லப்பட்டிருந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்து 2/5/2009 காலப்பகுதியில் முள்ளிவாய்க்கால் தற்காலிக மருத்துவமனை மீது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 64 தமிழர்கள் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்திருந்த சம்பவம் வந்து படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. 9/5/2009 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் பல தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். பலர் காயமடைந்திருந்தும் இங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த 2009 காலப்பகுதியில் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றிருந்த சம்பவங்களினுடைய தொகுப்பு தான் அடுத்த நாங்கள் காணொலியில் நாங்கள் அங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏராளமான படங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்களினுடைய தொகுப்பாக இந்த காட்சிகள் வந்து அமைந்திருக்கின்றன. குறிப்பாக வந்து 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009 காலப்பகுதியில் முள்ளிவாய்க்கால் பாதுகாப்பு வலய பகுதிகள் மீது ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்திய தாக்குதல்களில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக 1200க்கு வரையானோர் வந்து சடலங்களுடைய மாத்திரம்தான் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட நிறைய மக்கள் வந்து தங்களுடைய அபலங்களை சுமந்து அங்கே இறந்து போயிருந்த வரலாறுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து 12/5/2009 காலப்பகுதியில் முள்ளிவாய்க்கால் தற்காலிக மருத்துவமனை மீது ஸ்ரீலங்கா அரச படைகள் நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்திருந்தும் குறிப்பிடப்பட்டிருந்தார். குறிப்பாக இந்த படங்களினுடைய வாயிலாக நாங்கள் அதனை அறிந்து கொள்ளக்கூடிய முடிந்த சம்பவங்கள் வந்து இருக்கின்றது. குறிப்பாக வந்து ஒவ்வொரு படங்களும் அதனை சித்தரிக்கின்ற வகையில் வந்து அமைந்திருக்கிறதுன்னு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக வந்து நாங்கள் 13/5/2009 காலப்பகுதியில் முள்ளிவாய்க்கால் தற்காலிக மருத்துவமனை மீது ஸ்ரீலங்கா அரச படைகள் மீண்டும் நடத்திய தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டு பலர் வந்து காயமடைந்திருந்தார்கள். தொண்டு நிறுவன பணியாளர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களும் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்னு சொன்னால் இதில் கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து காணப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்குறது வந்து இந்த தாக்குதல்கள் வந்து சிறிய நிலப்பரப்பில் பல லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்ற செய்மதி புகைப்படங்கள் தான் இவை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். சில பகுதிகள் மீது தாக்குதல்கள் வந்து நடத்தவில்லை என ஸ்ரீலங்கா அரசு மறைத்திருந்தாலும் சில பகுதிகளில் வந்து செய்மதி படங்கள் வந்து உறுதி செய்யப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தமிழர்களுடைய பிறப்பு வீதங்களை காட்டுகின்ற ஸ்ரீலங்கா அரசு முன்னெடுத்தின சில செயற்பாடுகளும் இந்த படங்களினூடாக வந்து நாங்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றோம். அடுத்து வந்து முள்ளிவாய்க்கால் பகுதியை சுற்றி வளைப்பு செய்த இராணுவத்தினர் அங்கிருந்த பலரை பிடித்தும் அவர்களிடம் சரணடைந்தவர்களையும் சர்வதேச போர் நெறிமுறைகளுக்கு மாறாக சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து இதில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக உயிருடன் பிடிக்கப்பட்டு இராணுவ முகாமில் இருந்தவர்களும் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளரான இசைப்பிரியா மனது வந்து சிலருடன் இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு பின்னர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவங்களும் அதில் படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டிருந்த 12 வயது சிறுவனான பாலச்சந்திரன் இராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவங்களும் இந்த படங்களினூடாக நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியது. அதே மாதிரி சனல் நாளினுடைய வெளியீட்டு காணொளிகளும் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஸ்ரீலங்கா முள்ளிவாய்க்காலுடைய ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் முள்வேலை தடுப்பு
முகாம்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தார்கள். முகாம்களில் அடைக்கப்பட்டிருந்த பலர் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தும் அங்கே துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக படத்தில் நாங்கள் பார்க்குறோம், இந்த யுத்தத்தால் வந்து தங்களுடைய கை கால்களை இழந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து தேவையானவற்றை வந்து பெற்றுக்கொள்ள முடியாதவர்களை அதில் வந்து படங்களின் மூடாக வந்து நாங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது வந்து அவருடைய வாக்குமூலம் மூலம் சில பெற்றப்பட்ட தகவல்களும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நான் முள்ளிவாய்க்கால் வட்டுக்காலை பகுதியைச் சேர்ந்தவன். இன அழிப்பு போரின் முன்னர் நான் மீன்பிடி தொழிலை செய்து வந்தேன். எப்படிப்பட்ட கடினமான வேலை என்றாலும் அதனை நான் செய்வேன். 2009ஆம் ஆண்டு மே மாத இன அழிப்பு உச்சம் பெற்ற இறுதி நாட்களிலே கிபிர் தாக்குதலில் நான் எனது இரு கால்களையும் இழந்தேன். எனது இரு கால்களும் இல்லை என எனக்கு தெரிந்த போதிலும் எனக்கு செத்துவிட வேண்டும் போல் இருந்தது என்று சொல்லி அதனை குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து எனது வயது 22. வலைஞர் மட பகுதியில் நடந்த குண்டுவீச்சில் எனது வலக்கை துண்டிக்கப்பட்டிருந்தது. அப்போது எனக்கு 10 வயது. அன்றிலிருந்து நான் மாற்றுத்திறனாளியானேன். நான் வலது கையினாலே எனது வேலையை செய்வேன். வலது கை துண்டிக்கப்பட்டதனால் இடது கையினாலே எழுத பழக பெரிதும் சிரமப்பட்டேன். ஆனால் அதை கடந்து எனது கற்றலை வந்து முடித்திருந்தேன். அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டின் மீது குண்டு தாக்குதல் நடந்த போது எனது அப்பா அம்மா இருவரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதில் எனது முழங்காலிலிருந்து கீழ் துண்டிக்கப்பட்டிருந்தது. அதிக இரத்தம் வெளியேறினால் நான் சுயநினைவை இழந்தேன். முழித்து பார்த்தபோது வவுனியா வைத்தியசாலையில் இருந்தேன். அதன் பின்னர் எனது கால் இல்லாத போல் எனக்கு தெரிந்தது. இச்சம்பவம் நடக்கின்ற போது எனக்கு வயது 15. அப்போது தரம் 10 படிக்கின்றேன் என்று சொல்லி அதில் இருக்கிற சம்பவங்களை வந்து மிக அழகாக இந்த படங்களின் மூலம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு சம்பவங்களும் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றிருந்த ஒரு சம்பவங்களை வந்து நினைவு கூட்டுவதாக அந்த படங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது இந்த படங்கள் வந்து நீங்கள் வேறு இடங்களில் இருக்கிறார்கள் வந்து சில பேர் பார்த்துக்கொள்ள மாட்டீங்க. இதில் இருக்கிற இந்த படங்களினூடாக நாங்கள் காட்சிப்படுத்தப்படுகிற படங்களினூடாக அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை தொகுப்பாக வந்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லி இதனை சொல்ல வரோம். அடுத்ததாக நாங்கள் இந்த படங்களை வந்து கொஞ்சம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த படங்களில் வந்து கடைசி முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்களினுடைய தொகுப்பாக இந்த படங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து புதுமகாத்தான் என்ற இடத்துல நடைபெற்றிருந்த சம்பவங்களை வந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றிருந்த வன்னியில் நடைபெற்றிருந்த சம்பவங்களை இல்லை படங்களினூடாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உடையார்கட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் லாஸ்ட்டாக நடந்த முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் இடம்பெற்றிருந்த சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு தமிழர்களினுடைய அவல நிலைகளையும் அவர்கள் பட்டிருந்த துன்பங்களையும் வந்து ஒவ்வொரு படங்களினுடைய வாயிலாக வந்து நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவர்களில் வைத்தியசாலையில் பட்டிருந்த அவலங்களும் வந்து இந்த படங்களினூடாக வந்து காட்சிப்படுத்திருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய குழந்தைகள் முதல் வந்து பெரியவர்கள் வரை வைத்தியசாலையில் பட்டிருந்த அவலங்களை வந்து சித்தரிக்கின்ற வகையில் இந்த காட்சிகள் வந்து அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாங்களே இருக்கிற ஒவ்வொரு படங்களும் வந்து ஒவ்வொரு விடயங்களை வந்து சித்தரித்து நிற்கின்றது. குறிப்பாக வந்து அவர்கள் வந்து யுத்த காலத்தில் தங்களுடைய பொருட்களை வந்து ஏற்றி வைக்கக்கூடிய, அதாவது ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய காட்சி வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதாவது யுத்த காலத்தில் ஏராளமான வலிகளை அனுபவித்திருந்த மக்கள் வந்து தங்களுடைய பொருட்களை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில், தங்களுடைய உடைமைகளை வந்து பாதுகாக்கணும் என்ற நோக்கில் அதாவது வந்து தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்த சம்பவம் வந்து படங்களில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் கால்நடைகள். குறிப்பாக வந்து யுத்தத்தில் ஏராளமான கால்நடைகள் வந்து இறந்து போயிருக்கிறது. அப்போ இந்த கால்நடைகளுடைய படங்களும் வந்து அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஒவ்வொரு கால்நடைகளும் படுகின்ற அவலங்களை இந்த போட்டோக்களினுடைய வாயிலாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இறந்து கிடந்த பெரும்பாலான கால்நடைகள் வந்து அங்கே இறந்து கிடக்கிற சம்பவமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் வந்து ஒவ்வொரு அதாவது வந்து பாடசாலை மாணவர்கள் வந்து அங்கே யுத்த காலத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருந்த சம்பவம் வந்து மிக அழகாக வந்து காட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் யுத்த கால பகுதியில் அவர்கள் வந்து வங்கருக்குள்ளே இருந்து தங்களுடைய அவலங்கள் படிக்க முடியாத சூழ்நிலை, தங்களுடைய படிப்பை தொடர முடியாத சூழலில் பல வலிகளை அனுபவித்திருந்த சம்பவங்களின் வந்து படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து அவர்கள் படிக்க வருகின்ற போது அந்த குண்டு தாக்குதல்களால் வந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த வங்கர்களில் போய் ஒளிந்திருந்து தங்களுடைய உயிர்களை பாதுகாத்திருந்த சம்பவம் வந்து இதில் படங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி வைத்தியசாலையில் குண்டடிப்பட்டு தங்களுடைய உயிர்களை வந்து பிரிந்தும், அதே மாதிரி உயிர்களில் வந்து தங்களுடைய கால்கைகளை இழந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்த மக்களினுடைய அவலங்களையும் வந்து நாங்கள் இந்த படத்தினூடாக வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மக்களினுடைய பெரும்பாலான உயிர்கள் வந்து கொல்லப்பட்டு அது ஒரே இடத்துல வந்து
குவிக்கப்பட்டிருந்த காட்சியும் வந்து இதில் படங்களினூடாக காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் வந்து இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய காட்சி வந்து இதில் கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஒவ்வொரு தங்களுடைய பொருட்களை வந்து ஏற்றி செல்கின்ற காட்சி, அதே மாதிரி தங்களுடைய குடும்பமாக செல்கின்ற காட்சி வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தங்களுடைய ஒரு நிலையான சூழலில் அவர்கள் வாழ முடியாத நிலைமை அங்கே காணப்படுது. அந்த வாழ முடியாத நிலையில் வந்து மக்கள் இடம்பெயர்ந்து சென்றிருந்த நிலை வந்து அங்கே உணர்வு பூர்வமாக சித்தரிக்கப்பட்டதை நாங்கள் இந்த படங்களினூடாக காணக்கூடியதாக இருக்குது. வைத்தியசாலையில் நடந்திருந்த சம்பவங்கள் பாருங்கள், ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து மிக அழகாக வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி மிக அவர்களுடைய உணர்வை வந்து எடுத்து காட்டுகின்ற வகையிலே வந்து இந்த சம்பவங்களினுடைய இந்த காட்சி வந்து அமைந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு படங்களும் வந்து அவர்களுடைய மக்களுடைய அந்த காலத்தில் இருந்த அனுபவித்திருந்த வலிகளையும் உணர்வுகளையும் அவர்கள் நினைத்திருந்த இதுகளை வந்து நாங்கள் நினைவாயுதம் என்ற பகுதிகளுக்கூடாக காட்சி வர நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருந்த ஒவ்வொரு படியங்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து மக்களுடைய உணர்வுகளை வந்து எடுத்துக்காட்டுதாக அமைகின்றது. இதனை பார்க்கின்ற பெரும்பாலான ஆட்கள் வந்து இங்கே பார்த்து விட்டு செல்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் இதனை இந்த காணொலியினூடாகவும் வந்து காணக்கூடிய நிலைமை வந்து காணப்படுது. இந்த 18 வரையான காலப்பகுதியில், இந்த மே 18 வரையான காலப்பகுதியில் இந்த காட்சிகளை வந்து நாங்கள் காட்சிப்படுத்திக் கொள்ளோம். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் இது வகையான பாடங்களை வந்து பார்த்து விட்டு செல்லுங்க. இந்த காட்சிகள் முழுவதும் வந்து புகைப்படங்கள் வந்து நாங்கள் இந்த நினைவாயுதம் என்ற சொற்பதத்தினூடாக இந்த தமிழருடைய இனவழிப்பு சம்பந்தமான புகைப்படங்களை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த புகைப்படம் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லா புகைப்படங்களும் வந்து உறுதி செய்யப்பட்டிருந்ததாக வந்து காணப்படுது. அதே சந்தர்ப்பத்தில் செய்மதியினூடாக வந்து எடுக்கப்பட்டிருந்த புகைப்படங்களாகத்தான் இருக்குது. அனைத்து விடயங்களும் நடந்த உண்மை சம்பவங்களை வந்து தெரியப்படுத்துவதாகத்தான் இந்த சம்பவங்கள் வந்து அமைந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்ல வாரோம். இப்போ வெளியில் இருக்கிறார்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பேரும் வந்து இதை வந்து பார்க்கலாம், நீங்கள் பார்வையிடலாம். அதாவது மே 18 வரையான காலப்பகுதியில் இந்த புகைப்படங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த புகைப்படங்களை நீங்கள் பார்வையிடுவதனூடாக பல விடயங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியும் நான் இதனை சொல்ல வாரேன்.